வணக்கம் திரு யோகரட்னம் அவர்களே. கனடாவிலிருந்து பிரேமகுமாரன். இங்கு நாம் அனைவரும் நலம். அதேபோல் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் இறைவன் கிருபையால் நலமாயிருக்க வாழ்த்திக் கொண்டு, இன்றைய பதிவில் நாங்கள் விவாதம் செய்யப் போவது பாப்புலிசம் என்பது இன்று உலக அரசியலில் இப்போ பெரிய தாக்கமாக இருக்கின்றது. ஒரு இது சில அரசியல் தலைவர்கள் தாங்கள் தான் உண்மையான மக்கள் என்று கூறி ஊழலான அரசியல் தலைவர்கள், பணக்காரர்கள், ஊடகங்கள் போன்றவற்றுக்காக எதிராக பேசுகிறார்கள். இந்த போக்கு காரணமாக அரசு அமைப்புகள் பலவீனமாகின்றன, ஜனநாயக மதிப்புகள் பாதிக்கப்படுகின்றன, உலக நாடுகள் ஒன்றாக சேர்ந்து செயல்படுவது குறைகிறது. இதற்கான முக்கிய காரணங்கள் பொருளாதார கவலைகள், கலாச்சார பயங்கள், குடியேற்றம், சமூக மாற்றங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை அறிய ஆவலாக இருக்கின்றேன். ஆமாம், அது இன்றைய அலசலில் எடுத்துக்கொண்ட தலைப்பானது ஆங்கிலத்தில் நாங்கள் பாப்புலிசம் என்போம். பாப்புலிசம் அது உண்மையில் ஒரு லத்தீன் வேர்ட், லத்தீனிலிருந்து வந்த ஒரு வசனம்தான். பொப்புலஸ் என்ற வேர்ட் தான் பாப்புலிசமாக மாறியது. ஆனால் அது இந்த கருத்தே மக்கள் தான். பாப்புலர், பாப்புலிசம், பீப்புள் எல்லாமே மக்கள் தான். அவை இந்த மக்களை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் இந்த கருத்து உருவாகிறது. அந்த உண்மையான நோக்கம் மக்கள் பற்றிய நல்ல விடயங்களை மக்களுக்கு தெரிவித்தல் என்பது. ஆனால் இன்று அந்த பாப்புலிசம் என்பது அதனுடைய நோக்கம் மாறி இன்று யார் யாருக்கெல்லாம் இது லாபம் பெறுகிறதோ அதற்காக கையாடும் ஒரு சொற்றொடராக மாறிவிட்டது. எப்படி என்றால், நீங்கள் ஒரு கருத்தை மற்றவர்களுக்கு திணிக்க வேணுமாயிருந்தால் அல்லது உங்களோட கருத்தை மலங்கடிக்க வேணுமாயிருந்தால் இந்த பாப்புலிசம் என்ற இது யாருக்கு லாபம் பெற்றது, யார் இதனால் லாபம் அடைகிறார் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது ஏன் இதை செய்கிறார் என்று தெரிகிறது. இப்போ அண்மைக்கால உலக நிகழ்வுகளை கூடி நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ரெண்டு பட்ட கருத்துக்கள் எப்பொழுதும் மோதிக்கொண்டே இருக்கும், ஒரு சரியும் ஒரு பிழையும். ஆனால் அண்மை காலத்தில் பிழையான செய்திகள், பிழையான விடயங்களே முன்னிலையில் நிற்பதாக, உண்மையான விடயங்கள் சற்று பின்னிக்கு நிற்பதாக கவனிக்கிறோம். அது என்னுடைய அவதானம். எல்லோரும் அப்படி அவதானிக்கிறார்களோ எனக்கு தெரியாது. உண்மையான செய்திகள் உரிய இடத்துக்கு நேரத்தை போய் சேர்வதில்லை. ஆனால் பொய்யான செய்திகள் வேகமாக செல்கின்றன. அதற்கு தற்கால நவீன தொழில்நுட்ப உதவி பெரிய உதவி. தொழில்நுட்பம் எப்படி என்றால், கடந்த ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு ஒரு செய்தியை நாங்கள் அறிவதாக இருந்தால் ஒரு பத்திரிகைக்காக காத்திருக்க வேண்டும். அந்த பத்திரிகை பிரிண்ட் பண்ணி கைக்கு வந்து அடுத்த நாள் தான் நாங்கள் அதை பார்ப்போம். அப்பொழுதுதான் நாங்கள் அந்த விஷயம் தெரிய வரும். அது பிழையான தகவல் என்றால் அதை மறுத்து பிரசுரித்தால் அது இன்னொரு கிழமை செல்லும். அப்படியான நிலை. அல்லது அந்த காலத்தில் வானொலிகள் எல்லாரிடம் இருந்ததில்லை, தொலைக்காட்சிகள் எல்லாரிடம் இருந்ததில்லை. ஆகவே அந்த காலத்தில் இப்படியான பரப்புரைகள் சற்று தாமதமாகி வந்தது. ஆனால் இப்பொழுது இந்த தொழில்நுட்ப வசதி காரணமாக இன்று ஒவ்வொருவர் கையிலும் ஒரு தொலைபேசி, ஒவ்வொரு வீட்டிலும் தொலைக்காட்சிகள், இன்று கண்ணனிகள் எல்லாத்தையும் விட ஆபத்தான ஒரு நல்ல விடயம்னு கூறலாம், ஆபத்தானது கொண்டு அந்த தொலைபேசிகள், கை தொலைபேசிகள். இந்த தொலைபேசிகள் மூலமாக ஒரு 10 செகண்ட் 20 செகண்டுக்குள் நீங்கள் விரும்பினால் ஒரு பொய்யான செய்தியை பரப்பிவிட்டு இருந்து விடலாம். அது யாருக்கு லாபம் அடைகிறது, உண்மையாக பொய்யா என்று எல்லாராலையும் அதை அறிய முடியாது. அடிப்படை அறிவு ஒரு விடயத்தை பற்றி கதைக்கும் பொழுது, உதாரணமாக விலைவாசி உயர்வு என்ற ஒரு சப்ஜெக்ட் வந்தால், இதனை எப்படி பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போய் அவர்களுடைய கோபத்தை கிளறி ஆளும் அரசாங்கமோ அல்லது அமைப்புகளோ இன்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக மக்களை கிளர்ந்து பண்ணுவதற்கு ஒரு உதவியாக இருக்கிற இந்த பாப்புலிசம். ஒரு உதாரணமாக, ஒரு விவசாயிகளுக்குள்ள பிரச்சனை இருந்தால், விவசாயிகளுக்குள்ள பிரச்சனை பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்த பிரச்சனை தான். ஆனால் ஆளும் அரசு அதற்கான நிறைய வேலைகள் இருக்கும். ஒரே நேரம் விவசாயியை மட்டும் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. எத்தனையோ விடயங்கள் இருக்குது, அவற்றை அவர்கள் கவனிக்க வேண்டும். அதுக்கான நேரம் இராது. ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த பாப்புலிசத்தை நம்பி இருப்பவர்களுக்கு பெரிதாக அங்கு வேலை ஒன்றும் இல்லை. இவர்களுக்கு முழு நேரமும் இதிலேயே கவனம் செலுத்தி கொண்டிருப்பார்கள். அப்பொழுது பொதுமக்கள் கூட கவனிப்பார்கள், எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இந்த அரசு அதிகாரிகளோ இன்ஸ்டிடியூஷனோ எங்களிடம் வந்து எங்களோட உரையாடினார்களா, எங்களோட பிரச்சனையை கேட்டார்களா என்றால் இல்லை. உடனடியாக அந்த இடத்தை இவர்கள் நிரப்புகிறார்கள். பிரச்சாரங்களை செய்து அவர்களுடைய கவனத்தை திசை திருப்பி
இந்த ஒரு ரெண்டு பட்ட சமுதாயமாக பிரிக்கிறார்கள். இங்கே இதுதான் இம்பார்ட்டன்ட். அவர்கள் நாங்கள். இந்த அவர்கள் யார், நாங்கள் யார்? நாங்கள் என்னும்போது பொதுமக்கள், நாங்கள் இன்னசென்ட், ஒரு பிழையும் விடாத பொதுமக்கள் நாங்கள். மற்றது அவர்கள். அவர்கள் என்றால் அதிகாரத்தில் உள்ளவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள். இவர்கள் பொய்யானவர்கள், தவறான செயலை செய்வர்கள், மக்களை பற்றி அக்கறையில் என்ற ஒரு கருத்தை பரப்புவதற்கு இந்த பாப்புலிசம் உதவுகிறது. அடுத்த உங்களுடைய கேள்விக்கு பின் மிகுதிக்கு செல்லலாம். இப்பொழுது இந்த என்னுடைய கருத்தும் உங்களுடைய கேள்வியும் பொருந்துகிறா என்று பார்த்துக்கொள்ளுங்கள். அநேகமாக நீங்கள் சொன்னது எல்லாம் முற்றும் ஒரு உலக நாடுகள் அனைத்துக்கும், அரசியல் அரசாங்கம் அனைத்துக்கும் ஒரு சவாலாகத்தான் இருக்கின்றது தற்போதைய நிலைமை. இதற்கான இந்த பொப்புலிசம் என்று சொல்லப்படும் ஆங்கிலத்தில் லட்டின் வேர்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அது உண்மைதான். அதற்கான முக்கிய அம்சங்கள் நீங்கள் சொன்னவாறு நாம் அவர்கள் என்ற மனநிலை, மக்களை நல்ல மக்கள் என்றும் அரசியல் தலைவர்கள் ஊடகம் போன்ற கெட்டவர்கள் என்றும் பிரிப்பது, அரசு அமைப்புகளுக்கு எதிராக நீதிமன்றம், சுதந்திர ஊடகம் போன்றவற்றை மதிக்காமல் தாக்குவது, அதிகார மையப்படுத்தல், வலுவான ஒரு தலைவரை ஆதரிப்பது, இதனால் மக்களின் உரிமைகளை குறைக்கலாம். தேசியவாதம் அல்லது விலக்கு, வலுவான மக்கள் என்ற வரையறையை குறுகியதாக வைத்து சிறுபான்மையினரை ஒதுக்குவது. இந்த போக்கு அதிகரிக்க காரணங்கள் பொருளாதார அபிவிருத்தி. 2008ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனைகள், குறைந்த சம்பளம், சமத்துவமின்மை, கலாச்சார எதிர்வினை, அதாவது இதுக்குள்ள அந்த குடியேற்றம், பல நாடுகளிலும் குடியேற்றம் ஏற்பட்டிருக்கின்றன. இதனால் கணக்க பாதகங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் சில நன்மைகளும் ஏற்பட்டிருக்கின்றன. சமூக மாற்றங்கள், குடியேற்றம் ஆகியவற்றால் ஏற்பட்ட பயம், அது நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். ஐரோப்பியாவிலும் இருக்கின்றது, கனடா, அமெரிக்கா, ஐக்கிய ராச்சியம் போன்ற நாடுகளிலும் இது காணப்படுகின்றது பரவலாக. தற்பொழுது இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. மற்றபடி நீங்கள் கூறியவாறு தொழில்நுட்ப மாற்றம், சமூக ஊடகம் மூலம் தலைவர்கள் நேரடியாக மக்களை அடைவது, அரசியல் தோல்விகள், பழைய அரசியல் கட்சிகள் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்ற ஒரு எண்ணம், ஒரு அச்சத்தில் அதை இப்படியான வகைகளை தீர்த்து கொண்டு கதைகளை பிரசாரித்து கொண்டு போகின்றார்கள். உலக நிலை மீது தாக்கம், ஜனநாயகத்துக்கு ஆபத்தான நிலையாக காணப்படுகிறது. சமூகங்களில் பிளவு ஏற்படுறதுக்கும் இது ஒரு அடிப்படை காரணமாக இருக்கின்றது. மற்றும் பொருளாதார குழப்பம். நீங்கள் கோவிட் 2001ஆம் ஆண்டுக்கு பார்த்தீர்கள், பின்னர் எல்லாம் பாதிக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கின்றன. எல்லா நாடுகளிலும் பொருளாதாரம் மட்டுமின்றி எல்லா விதமான விலைவாசிகளும் ஏற்றம் அடைந்து சமூகங்கள் வேலையில்லா திண்டாட்டம் போன்ற பல பிரச்சனை எதிர்நோக்கி இருக்கின்றன. மற்றும்படி இதுக்கு மேலாக ஒரு உலக ஒத்துழைப்பு குறைவாக இருக்கின்றது என்பதும் ஒரு முக்கியமான நிலையாக எனக்கு தென்படுகின்றது. அதை நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்கின்றீர்கள்? இவையெல்லாம் அந்த நாங்கள் சொல்கிற காரணியினுடைய ஒவ்வொரு பகுதிகள் அந்த பாப்புலிசம் என்று நான் கூறிய அந்த வார்த்தைக்கு உண்மையில் சரியான ஒரு தமிழ் சொல்லுவதாக இருந்தால் மக்கள்வாதம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அல்ல ஜனரஞ்சகமான கவர்ச்சிவாதம். அதாவது ஜனரஞ்சம், மக்களுக்கு எது பிடிக்கும், கவர்ச்சியோ அந்த விதமான விதத்தில் செய்திகளை நகர்த்துவது, ஒரு நடக்காத ஒன்றை நடந்து என்று சொல்வது, அல்லது நடந்ததை நடக்கவில்லை என்று கூறுவது, இப்படியான மக்களை ஏவிவிடும் ஒரு நிகழ்ச்சி. சாதாரண சின்ன விடயங்கள் என்றால், உதாரணமாக ஒரு ஃபேக்ட்ரி ஊழியர், ஃபேக்ட்ரியில் வேலை செய்வர்கள், விவசாயிகள், மீனவர்கள் அல்லது மாணவர்கள், சில சந்தர்ப்பங்களில் சர்வகலாசாலை மாணவர்கள் கூட இங்கே மாட்டுப்படுகிறார்கள். ஏனென்றால் மாணவர்களுக்கு உரிய பிரச்சனை வேறு. அவர்களுக்கு அந்த கல்வியை கற்பிக்கிறதுக்கு சரியான முறையை நீங்கள் கூறியது போது கோவிட்டின் போது மாணவர்கள் உலகம் முழுக்க கலந்தெழுந்தார்கள். அவருக்கு உரிய கல்வி கிடைக்கவில்லை, ஆனால் கட்டணங்கள் மட்டும் அறுவிட்டு கொண்டே இருந்தார்கள். இது மாணவர்களுடைய ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தது. இப்படியான சந்தர்ப்பங்களில் புகுந்து விளையாடுபவர்கள்லாம் இந்த பாப்புலிசத்தை ஆதரவாக கொண்டிருக்கும். அது அரசியல்வாதிகளாகவும் இருக்கலாம், பொருளாதார நிபுணர்களாகவும் இருக்கலாம். ஆகவே அவர்களுக்கு ரெண்டு லாபம் இருக்கிறது. ஒன்று, பொருளாதார லாபம். சில செய்திகளை பரப்பும் போது அதனுடைய விளைவாக பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு ஒரு லாபம் பெறுகின்றது. அதே நேரம் அரசியல் லாபம். சில கொள்கைகளை, பிழையான கருத்துக்களை பிழையான இடங்களில் அல்லது
சரியான கருத்துக்களை கூட வேண்டுமென்று கூட செய்யலாம், தற்செயலாக கூட செய்யலாம். அதாவது இந்த செய்திகள் பரப்பப்படுவதில் பல உண்டு. உதாரணம் மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன் என்று இருக்கிறது. மிஸ்இன்ஃபர்மேஷன் என்றால் உண்மையாக அவர்களுக்கு இது பாதகம் ஏற்படுத்தக்கூடாது, ஆனால் தெரிந்தோ தெரியாமல் நாங்கள் அதை பரப்பி. உதாரணமாக அண்மை காலத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பிரபல பாடகர் எங்களுடைய லதா மங்கேஷ்கர் இறந்து விட்டார் என்று ஒரு செய்தி முன்பே வந்தது. பி சுசிலா அவர்கள் இறந்து விட்டார் என்று செய்தி வந்தது. இதில் எம்மவரில் பலர் இதனை உண்மையாக சரியா என்று பாராமல் இன்னொருவருக்கு அனுப்பிவிடுவார். அந்த செய்தி பரவிக்கொண்டே இருந்தது. 2 நாள் 3 நாள் செல்லும் அந்த உண்மை கண்டறிய. ஆனால் இதற்கிடையில் எங்கே லாபம் வருது? இங்கே தான் ஒரு சூட்சம் இருக்கிறது. இதில் ஒரு லாபம் உண்டு யாருக்கோ வருகிறது. யாருக்கு? இப்பொழுது மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்கிற மிகப்பெரிய சர்வதேச ஊடகங்கள் ஒரு புறம், இந்த சோஷியல் மக்களுடைய இந்த சமூக நல அமைப்புகள், இவர்கள் ஏறக்குறைய ஒரு இடத்தில் சரியாக பாப்புலராக இருக்கிறார்கள். இப்போ 2 போட்டி இருக்கிறது. ஒரு சர்வதேச செய்தி ஸ்தாபனம் ஒரு செய்தியை வெளியிடும் பொழுது 100 தடவை அலசி ஆராய்ந்து அதற்கு ஆதாரம் இருக்கும் பொழுது தான் அறிவிப்பார்கள். சில செய்திகள் வரும்பொழுது, இப்போ நான் கூட இன்று கூட சில செய்திகள் இன்று நீங்கள் பார்த்துருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் கடற்கரையில் ஒரு துப்பாக்கிச் சூட்டு நடந்து பலர் இறந்திருக்கிறார்கள். இந்த செய்தியை நான் ஃபோனில் பார்த்தேன், ஆனால் நான் நம்பவில்லை. இது யாரோ கட்டி விடுவாங்க, வேறொரு இடத்தில் நடந்த இதை அனுப்ப. பின்பு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை சொன்னவராக நான் செய்தியாக நான் ஏற்றுக்கொண்டேன். ஆகவே இப்போ இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சரியான ஒரு செய்தியை அறிவிப்பதற்கு முன் இந்த சோஷியல் மீடியா மூலம் தங்களுக்கு தேவையான கருத்துக்களை பரப்பி அதனுடைய லாபம் எங்கே என்றால், இந்த சோஷியல் மீடியா யூடியூப் போன்றவர்களை நடத்துபவர்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன். இந்த செய்தியை எத்தனை பேர் பார்க்கிறார்கள், எத்தனை ஆயிரம் பேர் அதை திறந்து பார்க்கிறார்கள், அதனால் அவர்களுக்கு அங்கே காசு கிடைத்து கொண்டு இருக்கிறது. ஆகவே சரியோ பிள்ளையோ அவர்கள் அதை கவனிக்கப்படவில்லை. சென்சேஷனலான செய்தி ஒன்றை ஒரு மக்களை கவருவான். உதாரணமாக இன்று ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தலைவருடைய பெயரை சொல்லி அவர் துப்பாக்கிச் சூட்டு இறந்தார் என்றால் உலகம் முழுவதும் அந்த செய்தியை திருப்பி பார்த்து கொண்டே இருக்கு. அது உண்மையா பொய்யா என்பதை யோசிக்கவில்லை. சிலர் கவனமாக இருப்பார்கள், யாரோ விட்டுருக்கிறாங்க என்று. ஆனால் அப்படியா பார்ப்போம் என்று பார்க்கும் பொழுது அதில் 1 லட்சமாகி லட்சம் கோடியாகி அவர்கள் அப்போ அங்கே ஃபைனான்சியல் கெயின் வருகிறது. அதே போன்று பொருளாதார அரசியல் ரீதியாக பார்த்தால் இந்த அவிட்டு விடப்படும் செய்திகள் உண்மையா பொய்யா என்பதை பார்க்காமல் சில பிழையான செய்திகள் பரப்பவிடப்பட ஆரம்பித்துள்ளது. அண்மை காலமாக நான் நினைக்கின்றேன் ஒரு 6-7 வருடங்களாக ஒரு புதிய சொற்பதம் எல்லோர் காதிலும் அடிபடுவது ஃபேக் நியூஸ். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபேக் நியூஸ். முன்பு இந்த ஃபேக் நியூஸ் என்றதை நாங்கள் பெரிதாக கேட்டது சொல்லலை. ஆனால் இந்த ஃபேக் நியூஸ் என்ற ஒரு செய்தி வர ஆரம்பித்தது உண்மையில் நீங்கள் கவனமாக பார்த்தீர்கள் என்றால் இந்த 2014, 15, 16ஆம் ஆண்டிலிருந்து தான் இந்த செய்திகள் பரம்ப ஆரம்பித்தன. இதை உருவாக்கியவர்களும் சின்ன பெண்ணாக்களில் சக்தி வாய்ந்தவர்களாக. உதாரணமாக அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி தேர்தலின் போது டெமோக்ராட் கட்சிக்கும் ரிப்பப்ளிக்கன் கட்சிக்கும் இடையில் கடுமையான போட்டிகள் இருக்கும் பொழுது அந்த செய்திகள் ஒரு கட்சி உள்ளவருடைய தவறுகள், அவருடைய ஊழல்களை வெளியிடுவார்கள் என்று அவருடைய அந்த பாப்புலாரிட்டியை குறைப்பதற்காக. ஆனால் அதே நேரம் மற்ற பக்கம் இல்லாத ஒன்றை மற்றவர் மீது சேறுவாசுவார்கள். அப்பொழுது உதாரணமாக தற்போதைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வெளியே வந்து கொண்டிருந்தன. தனிப்பட்ட அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய ஃபைனான்சியல் அந்த மெட்டர்கள் எல்லாம் பெரிதாக வெளியில் வரும் பொழுது அவர் ஒரு சொல்லில் அதை மூடி அடித்தா எல்லாம் ஃபேக் நியூஸ், அதெல்லாம் உண்மை இல்லை. அவர் அன்று ஃபேக் நியூஸ் என்று கூறும் பொழுது எங்களுக்கு ஒரு சிரிப்பாக இருந்தது. ஆனால் இன்று ஃபேக் நியூஸே நியூஸாக மாறும் ஒரு காலமாக விட்டது. பிழையான செய்திகளை மிக விரைவாக பரப்பி விடுவார்கள். இதனால் பாதிப்புக்குள்ளாகிறது பொதுமக்கள். மற்றது ப்ரோபகேண்டா எங்களுக்கு தெரியும், பிரச்சாரம். அதை தமிழ் பரப்பியம் என்றொரு அழகிய தமிழ் சொல்லு இப்பொழுது பரப்பியம், பிரச்சாரம் செய்தல். அதை பிரச்சாரம் செய்யும் பொழுது 2 நோக்கத்தில் இருக்கலாம்.
உதாரணம், ஒரு கட்சி தன்னுடைய கொள்கைகளை பிரச்சாரம் செய்வது நியாயமானது. உண்மையான எங்களுடைய கொள்கை இதுதான், எங்களுடைய திட்டம் இதுதான் என்று செல்வது. ஆனால் அதே போன்று சில நாடுகள் தங்களுடைய நாட்டு கொள்கைகளை பரப்புவதற்காக பொய்யான தகவல்களை மிக அழகாக செய்வார்கள். உதாரணமாக, தொலைக்காட்சியில் அதை காட்டும் பொழுது அழகாக காட்டுவார்கள். நூல்களை வெளியிடும் பொழுது அழகியான நூல்கள் வரும், பத்திரிகைகள் எல்லாம் வரும். இதை புரோபோகண்டா. இந்த புரோபோகண்டா என்பது நாங்கள் சிறு வயதில் இலங்கையில் இருக்கிற காலத்தில் கேட்ட சொல். உதாரணமாக, அந்த காலத்தில் புரோபோகண்டா என்றவுடன் எங்களோட கண்ணுக்கு முன்னும் வரும் நாடுகள் சீனா, ரஷ்யா. அவர்கள் தங்களுடைய நாட்டு கொள்கைகளை மற்ற நாடுகள், சர்வதேச நாடுகள், மேற்கத்திய நாடுகளை நாங்கள் ஒரு விதமாக பார்க்கும் பொழுது இந்த கம்யூனிஸ்ட் நாடுகள் பற்றிய ஒரு பிழையான அபிப்பிராயம் ஒன்று பொதுமக்களுக்கு இருப்பதனால் அவர்கள் தங்களை பற்றி நல்லாக காட்டணும் என்பதற்காக பிரச்சாரத்தில் இறங்குவார்கள். புரோபோகண்டா. இப்போ நான் கூட பாடசாலை காலத்தில், எனக்கு இப்பொழுது நல்ல ஞாபகம் இருக்கிறது, நாங்கள் படிக்கும் பொழுது கொழும்பில் சைனீஸ் எம்பசிக்கு ஒரு கடிதம் போட்டால் காணும், உங்களுடைய நாட்டை பற்றிய தகவல் எங்களுக்கு அறிய விருப்பம் என்று. சில தினங்களுக்கு வீட்டில் நிறைய புக்ஸ் வந்து குவியும், அந்த நாட்டை பற்றி அழகான படங்கள், செய்திகள் வரும். அப்போ அதை வாசிக்கும் பொழுது அது உண்மையாக போய் என்றெல்லாம் பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு அந்த காலத்து அறிவும் இல்லை, அதை வேறு பண்ணுற அளவுக்கு இல்லை. அவை இந்த பாப்புலிசம் எந்த அளவுக்கு போகிற என்றால், ஓரளவுக்கு தங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக இன்றது பல இடத்தில் வந்துவிட்டது. உதாரணமாக, சர்வதேச ஊடகங்கள், பிபிசி, சேனல் 4, ஐடி போன்ற நிறுவனங்கள் கூட இன்று சோசியல் மீடியாவுக்கு முன் போட்டி போடும் ஒரு நிலைக்கு வந்துள்ளது. என்றால் இந்த பிபிசியினுடைய சில தவறுகளை பெரிதாக இங்கே திருப்பியும் அங்கே தான் பெறுகிறோம். சின்ன தவறுகள், ஒரு தனிப்பட்ட தவறுகள் நடந்து அதனை பெரிய தவறாக காட்டி, உதாரணம் அன்னை காலத்தில் பிபிசி ஒரு பொய்யான நிறுவனம் என்ற அமெரிக்க ஜனாதிபதியை பகிரங்கமாக கூறும் அளவுக்கு வந்துவிட்டது. அப்போ சர்வதேச செய்தி ஸ்தாபனங்களை பகிரங்கமாக சாடும் ஒரு அளவுக்கு அவர்கள் வளர்ந்து விட்டார்கள். அதே நேரம் பிழையான செய்திகளை துணிந்து அனுப்பும் நிறுவனங்களுக்கு, உதாரணமாக அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் ஃபாக்ஸ் நியூஸ் என்றவுடன் எல்லோரும் ஒரு மாதிரி பார்ப்போம், என்ன ஃபாக்ஸ் நியூஸா என்றால் நிச்சயமான பொய் செய்தி தான் அங்கே வரும், உண்மையான செய்திக்கு மாறாகத்தான் வரும் என்று. அதில் முக்கியமாக இருந்தவர் தான் தற்போதைய பாதுகாப்பு அமைச்சர், அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸெட் அவருடைய பெயர். அவர் ஒரு நோர்வீஜியன் பூர்வீக குடியைச் சேர்ந்தவர். ஆனால் அவர் அந்த பாடசாலை காலத்தில், யூனிவர்சிட்டி காலத்திலே கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய நூல்கள் எழுதின பத்திரிகைகளில் அந்த கன்சர்வேட்டிவ் கருத்துக்களை பரப்பி கொண்டு வந்தவர். ஆகவே அவர் ஃபாக்ஸ் நியூஸில் இருக்கும் பொழுது ட்ரம்பினுடைய ஒரு ஆலோசகராகவும் பின்பு கடமையாற்றியவர் 2016 ஆண்டு அளவில். ஆலோசகராக இருந்தவர் என்றால் அவர் நிச்சயமாக என்னென்ன ஆலோசனை கொடுத்துடுவார் என்றும். இன்று அவருக்கு ஒரு பெரிய பதவி கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பதவியை அவர் இழக்க விரும்ப மாட்டார். அப்படியான கட்டத்தில் அவர் தனக்கு சாதகமான, தன்னை குசிப்படுத்துகிற செய்திகளை மட்டும் இவர் செய்து கொண்டிருக்க வேண்டும். அல்லது இப்பொழுது உள்ள சில கொள்கைகள் பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத கொள்கைகளாக இருந்தால் கூடி துணிந்து இந்த பிழையான கருத்துக்களை கூறும் அளவுக்கு இவர்கள் துணிந்து விட்டார்கள் என்றால் அங்கே பின்புலம் அவர்களை பாதுகாக்கிற ஒரு சக்தி இருப்பதனால் இப்படியான தவறான செய்திகளை மிக அழகாக அனுப்புவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உங்கள் பக்க கருத்தை கூறுங்கள். நீங்கள் சொன்ன முடிவில் அதில் ஒரு முக்கிய குறிப்பொன்றை கூறியிருந்தீங்க, இந்த பொய் பிரசாரம் செய்வது தமது அரசியல் நோக்குக்காக என்பது ஒரு முக்கியமான விடயம். அந்த விடயத்தை பற்றி நீங்கள் திரும்பி பார்த்தீர்களானால், நாங்கள் துவங்கிய முதல் பதிவிலேயே குடியேற்றம் மற்றும் ஊடகவியாளர் இதை பற்றிய இதுக்கும் அதற்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது. அதை விளக்க ஒரு 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 அழகிய உதாரணம் ஒன்றை தருகின்றேன். அழகிய மட்டுமல்ல, உண்மையான ஒரு உதாரணம். அந்த குடிவரவு கனடாவை பொறுத்தவரையில், அதாவது வேலை வழங்கும் திணைக்களம் 150,000 பேர் தான் வேணும் என்று கொடுத்தால், குடிவரவு திணைக்களக மந்திரிமாருக்கு கொடுத்தால், அவர்கள் அந்த எண்ணிக்கைகளை 2 மடங்காக்கி, அதாவது 300,000 பேர் வேணும் என்று சொல்லி அதை பொய் பிரசாரம் செய்து அழகான முறையில் மக்களை கவரக்கூடிய வகையில்
தொலைக்காட்சிகள் மற்றும் மின்னஞ்சல்கள் மற்றும் ஆம், போன்ற பலவிதமான முகநூல்கள் போன்ற வழிகளால் மூலம் அதை வடிவான முறையில் தயாரித்து மக்களை பொய் பிரசாரத்துக்குள் உள்ளாக்கி அவர்களை இங்கு கொண்டு வந்து அவர்களை அவர்களது நீங்கள் சொன்ன மாதிரி பொதுமக்களது வாழ்க்கையே இப்பொழுது ஒரு கேள்விக்குறியான நிலையாக இருக்கின்றது. இது வந்து இப்பொழுது கனடாவில் 1995 96 பிறகு இந்த குடிவரவுக்கும் இப்ப நாங்கள் கதைத்து கொண்டிருக்கின்ற நமது தலைப்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. இதன் மூலம் பலவிதமான நீங்கள் கூறிய வண்ணம் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது என்பதை நான் திட்டவட்டமாக கூற முடியும். இதுக்கான சில தகவல்களும் என்னிடம் இருக்கின்றன. இது ஆ வந்து இப்போதைய நிலையில் எப்படி ஐக்கிய ராச்சியத்தில் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் எப்படி இருக்கின்றது என்பதை நீங்கள் கொஞ்சம் விவரமாக கூற முடியுமா? ஆமாம், நிச்சயமாக. இப்போ நீங்கள் கூற வந்தது நான் கூற இருப்பது ஏறக்குறை ஒன்று தான், இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன். அதாவது ஒரு தெரிந்தோ தெரியாமலோ பிழையான செய்தியை பரப்புவதுன்றது வேறு. ஆனால் டிஸ்இன்ஃபர்மேஷன் என்பது வேண்டுமென்றே மக்களுக்கு பிழையான செய்தியை கொடுத்து அவர்களை குழப்புவது. உதாரணமாக ஒரு அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை பற்றி அல்லது விலை உயர்வுகளை பற்றி அடுத்தது என்ன நடக்க போகும் அச்சம் ஊட்டும் ஒரு செய்தியை கொடுக்கும் பொழுது மக்களுக்கு ஆளும் அரசாங்கத்தின் மீது ஒரு அச்சம் ஏற்படும். இவர்கள் இப்படி விட்டால் சரி வருது, அடுத்த பொது தேர்தலில் இவர்களை அப்புறப்படுத்துவோம். இதுதான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இங்கிலாந்தை எடுத்துக்கொண்டால் இங்கே இந்த ரிஃபார்ம் யூகே என்ற ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி இந்த அடிப்படையை தான் மிக வேகமாக வளர்ந்துள்ளது. அவர்கள் சொல்லும் விடயங்கள் சரியா பிள்ளையான்றெல்லாம் யோசிக்க மாட்டீங்கள். மக்களுக்கு இது கவர்ச்சியோ, இப்பொழுது வேலைவாய்ப்பின்மை, விவசாயிகளுடைய பிரச்சனை போன்றவற்றை கையில் எடுத்து இவர்கள் இதை சரியாக கையாளவில்லை, முன்பிருந்த அரசாங்கம் அதை பிழையாக விட்டிருந்தது, இதுதான் உங்களுக்கெல்லாம் காரணம் என்றோட மக்கள் அப்படியே கவர்ந்து அவருடைய பக்கம் திரும்புகிறார்கள். மக்கள் மட்டுமில்லை, முன்னாள் அரசாங்கத்திலிருந்த 19 பாராளுமன்ற உறுப்பினர், அது சில அமைச்சர்கள் கூட தங்கள் சொந்த கட்சியை விட்டு இந்த புதிய கட்சிக்கு போகிறார் என்று அவர் சொல்வதை கேட்டு அந்த அளவுக்கு அவருடைய பிரச்சாரம் மிக உற்சாகமாக நடக்கிறது. அதன் காரணமாக இது இங்கே மட்டும் நிற்கவில்லை. ஒரு பற்றி அங்கே போய் பார்த்தா பிரான்ஸ் எடுத்துக்கொண்டால் இதே போன்ற ஒரு கட்சி அங்கே இருக்கிற மெரிலுப்பன் என்னுடைய நேஷனல் ஃப்ரண்டண்டர் கட்சி, அது கூடி எந்த நேரமும் வெளிநாட்டவர்களால்தான் அந்த நாட்டுக்கான பிரச்சனை, குடிவரவு மக்களை இங்கே வர விட்டதனால்தான் தங்களுடைய நாட்டுக்கான துன்பம் அத்தனைக்கும் அவர்களால் காரணம் பிரச்சாரம் செய்து அங்கே உள்ள பொதுமக்கள் மத்தியில் வெளிநாட்டுகள் மீதான ஒரு மன உணர்வை ஏற்படுத்தி ஆகவே இவர் பதவிக்கு வந்தால்தான் இந்த பிரச்சனை தீரும் என்ற அளவுக்கு இப்பொழுது அடுத்த பிரெஞ்சு ஜனாதிபதியாக ஒரு இளைஞர் 30 வயதுடைய பாண்டேலா என்பவர் அடுத்த ஜனாதிபதியாவார் அளவுக்கு இப்பொழுது என்ன நடக்கிறால் இன்னொரு வேடிக்கை, குறிப்பிட்ட இந்த தலைவரும் இங்கே யூகேயில் உள்ள நைஜல் ஃபராஜ் என்பவரும் 2 தினங்களுக்கு முன்பு ஒன்றாக சந்தித்து இந்த 2 நாடுகளுக்கும் உள்ள பிரச்சனைகள் பற்றி ஆராயும் பொழுது இங்கே பிரான்ஸ் மூலமாக இங்கே குடியேறியவர்கள்லாம் நிறைய பிரச்சனை உண்டு பிரித்தானியாவில், அது பெரிய பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்கு. அதை வைத்து தான் இந்த நைஜல் ஃபராஜினுடைய நேஷனல் ஃப்ரண்டோ அல்லது அவருடைய இந்த புதிய கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை சாட்டாக வைத்துக்கொண்டு பிரான்சிலிருந்து வந்தவர் அவர்கள் கூறுவது சரிதான், ஆகவே நாங்கள் பதவிக்கு வந்தால் அங்கே வருவர்கள் அத்தனைவரையும் நாட்டை விட்டு வெளியேற்றுவோம், அத்தோடு இந்த நாட்டுக்கு வராமல் அவர்களை தடுப்போம். அதாவது பிரான்சிலிருந்து இங்கிலாந்துக்கு வருபவர்களை நாங்கள் தடுப்போம் என்னும் பொழுது இப்பொழுது உள்ளவர்கள் அதை செய்யவில்லை, நாங்கள் வந்தால் செய்வோம். அதே நேரம் இங்கே உள்ள அந்த நைஜல் ஃபராஜினுடைய ரிஃபார்ம் யூகே கட்சி கூறுவதென்றால் தாங்கள் பதவிக்கு வந்தால் இங்கே உள்ள விசா அதை அனுமதி அற்ற அத்தனை பேரை நாடு கடத்துவோம் என்று சொற்களை தொடர்ந்து சொல்லிக் கொள்வார். அந்த கருத்து இப்போ இங்கே மிக ஆழமாக பிரித்தானியர் மனதில் பதிந்து விட்டது. ஆகவே இங்கே அவருடைய செல்வாக்க வளர்ந்து கொண்டு போகும் பொழுது சில கட்சிகளில் உள்ளவர்கள் தங்களுடைய சொந்த கட்சியை விட்டு இங்கே மாறு. ஆகவே நாங்கள் வெறும் பிரச்சாரம், பொதுமக்கள், கல்வி அறிவு குறைந்தவர்கள் மட்டும்தான் இந்த பிரச்சாரங்களில் அல்லது இந்த பொப்புலிசத்தில் மாட்டுப்படுகிறார் என்று இல்லை. படித்தவர்கள்,
அமைச்சர்களே இந்த பாப்புலிசத்தை நம்பி இருக்கிறார்கள் என்னும் பொழுது இது கவலைக்கு உரிய ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கணும். இப்போ இந்தியா போன்ற நாடுகளை பார்த்தால் இது வேறொரு விதமாக பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக இந்தியாவில் கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக வேறு அரசாங்கத்தினுடைய ஆட்சி நடைபெறுறது, பிஜேபியினுடைய ஆட்சி. இதற்கு முன்பு காங்கிரஸ் பல வருடங்கள் ஆண்டது. ஆனால் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக அந்த காங்கிரஸ் என்ற கட்சி பதவிக்கு பெற முடியாத அளவுக்கு தோற்கடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது பாப்புலாரிட்டியில் தோற்கடிக்கப்பட்ட என்றால் சந்தேகம்தான். ஆனால் இந்த பிரச்சாரங்கள் மிக உதவி செய்திருந்தது. முன்னைய அரசாங்கத்துக்கு எதிரான பிரச்சாரங்கள் எப்படி எடுக்கப்படுகின்றன என்றால், இந்தியாவை பொறுத்தவரை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, இந்த முக்கியமான தொலைக்காட்சிகள் எதுவுமே இப்பொழுது அரசாட்சி செய்யும் அரசாங்கத்தை விமர்சிப்பதில்லை. அப்படி அவர் விமர்சனம் செய்தால் அவருடைய லைசன்ஸ் கேன்சல் ஆகிடும், அல்ல குறிப்பிட்ட அந்த பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்படுவார்கள், அல்லது அவர்களை வேறு இடம் மாறுவார்கள். இப்படியான ஒரு அச்சம் இருக்கிறது. அதனால் இந்தியா பொறுத்தவரை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று கூறுற அந்த பிரதான ஊடகங்கள் எதுவுமே உண்மையான செய்திகளை சொல்வதில்லை. ஆனால் உண்மையான செய்திகளை அங்கே மற்ற பக்கமாக பார்த்தா சோசியல் மீடியா செய்து கொண்டிருக்கிறது. பொதுவாக மற்ற நாடுகள் சோசியல் மீடியாவின் ஊடாகத்தான் பிழையான கருத்துக்கள் பரப்பப்படும் வேகமாக. இந்தியா போன்ற நாடுகளில் இப்பொழுது இந்த சோசியல் மீடியாவும் இல்லை என்றால் என்ன நடக்கும் என்ற ஒரு கேள்வி எழும் அளவுக்கு வந்துள்ளது. ஏனென்றால் பிரதான ஊடகங்கள் உண்மையை கூற பயப்படுகின்றன. ஏனென்றால் அவ்வளவு சக்தி வாய்ந்த அரசாங்கம், 7-8 மாநிலங்களில் ஆள்பவர்கள். ஆகவே அவர்களை எதிர்க்கும் ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதனால் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் துணிந்து எதிர்க்கிறார்கள். இருந்தாலும் அங்கே அவர்கள் தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்காக தங்களுடைய சகல விதமான பிரச்சார யுக்திகளையும், மற்றது இந்த கட்சிகளை கவரம் செய்யும் பிரதான பிழையான சொல்லுக்கள், பிழையான கருத்துக்களை, பிழையான என்ன சொல்றது வாக்குறுதிகளை கொடுத்து நாங்கள் வந்தால் இதெல்லாம் தீரும் என்று சொல்லும் அளவுக்கு அங்கே இந்த ஒரு அரசியல் நிலை அங்கே மாற்றத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாங்கள் கூறிய அந்த கருத்து வெறும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள், தொழிலாளர்கள் என்று இல்லாமல் உயர் மட்டத்தில் கூட இந்த பாப்புலிசம் எந்த அளவுக்கு வேலை செய்கிறது என்று தொடர்ந்து பார்த்தால் இன்னும் சில வருடங்களில் உண்மையான மீடியா இருக்குமா அல்லது அவர்களுக்கு துணிவு இருக்குமா என்றது எங்களை பொறுத்தவரை மேற்கு நாடுகளில் அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை. உதாரணமாக பிரித்தானியா போன்ற நாடுகள் எடுத்துக்கொண்டால் மீடியா சரியான பவர்ஃபுல்லாக தான் இருக்கிறது. மற்றது அவர்கள் இலகுவாக போய் சொல்வதில்லை. தட்டி தவறு நடந்தால் அது பெரிய ஒரு விடயமாக எடுத்து காட்டப்பட்டு பொது மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு இருக்கிறது. ஆனால் ஆசிய நாடுகளை பொறுத்தவரையில் இது அந்த அளவுக்கு சரியாக நடக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதே போன்று இந்த பாப்புலிசத்தில் சிறிய பகுதிகள் இருக்குது. ஒன்று இந்த சட்டையர் என்ற ஒன்று இருக்கிறது. அதாவது ஒரு நகைச்சுவைக்காக ஒரு பகுதி போன்ற ஒரு விடயத்தை காட்டுவது. அது சில சந்தர்ப்பங்களாக ஆபத்தில் முடியும். உதாரணமாக உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, 2015ஆம் ஆண்டு பிரான்சில் சார்லி ஹெப்டோ என்ற ஒரு பத்திரிகை நிறுவனத்துக்குள் இந்த பயங்கரவாதிகள் சென்று அங்கே உள்ள ஊடகவியலாளரை சுட்டுக் கொண்டார்கள். பின்பு அதனைத் தொடர்ந்து வேறு துப்பாக்கிச் சூடுகள் நடந்தது. ஒரு வாரமாக அந்த நாட்டை கதிகலக்கியது. அங்கே குறிப்பிட்ட ஒரு விவரம், இந்த நபிகள் நாயத்துக்கு உருவமில்லை, ஆனால் அந்த பத்திரிகையில் ஒரு கேலி சித்திரம் உருவம் ஒன்றை வரைந்து அந்த தலையில் தொப்பிக்குள்ள ஒரு குண்டு இருப்பது போன்ற ஒரு படத்தை கீறின. இது ஒரு சட்டையர் என்று கூறுவோம் ஆங்கிலத்தில். ஒரு நகைச்சுவையாக ஒரு சிந்திக்கத்தக்க ஒரு கருத்து. ஆனால் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த அளவுக்கு வன்மமாக பலர் உயிரை கொடுத்தார்கள் என்னும் பொழுது இந்த பாருங்கள் ஊடகத்தினுடைய பவர்ஃபுல்னஸ் எங்கே இருக்கிறது என்று. இதே போன்று கிளிக் பைட், நீங்கள் அப்போது ஒரு வசனம் கூறினீர்கள், சில முக்கியமான தலைப்புகளை கூறி மக்களை அச்சப்படுத்துவார்கள். உதாரணமாக சில பத்திரிகைகளில் சென்சேஷனல் தலையங்கம் பெறும். உதாரணமாக இமிக்ரண்ட்ஸ் பெரிய எழுத்தில் வரும், இமிக்ரண்ட்ஸ் என்றுடன் மக்கள் விழுந்தடிப்பாப்பா என்ன சங்கதி சொல்லுகிறார்கள் என்று அவருடைய கருத்து அதுக்கு ஊடாக பரப்பப்படும். அதே போன்று இன்வேஷன், இப்போ இங்கே பிரித்தானியாவில் நடந்தது. கடந்த அரசாங்கத்தினுடைய உள்நாட்டு அமைச்சராக இருந்த சுவேலா பிரபமன் என்பவர் ஒரு பதத்தை பாவித்திருந்தார். இங்கிலாந்தின் தென்கிழக்கு பகுதிகள் படையெடுப்பினால் பாதிக்கப்பட்ட ஒரு நாடாகிவிட்டது. எந்த அரசன் வந்து படையெடுத்தார்? அரசன் இல்லை, அகதிகள்.
அகதிகள் படையெடுத்து வருகிறார்கள் என்று கூறியது. அது பின்புதான் அதனுடைய அவர் கூறியது எந்த அளவு தவறு என்று அவரே உணரும் அளவு இருந்தது. சென்சேஷனலான ஒரு வசனத்தை கூறி மக்களை ஆங்கிலத்தில் வேறொரு வித கிளிக் பெயிட் என்பார்கள். ஒரு சொல்லை பல தடவை திருப்பி சொல்லும் பொழுது, ஒரு அறைக்குள் இருந்து நீங்கள் ஒரு குரலை எழுப்பினா 4 தடவை சுவரில் பட்டு அங்கே பட்டு இங்கே பட்டு வந்து கொண்டே இருக்கும், எக்கோ பண்ணும். இது போன்று இப்படியான சில செய்திகளை கொடுத்து விட்டு பேசாமல் இருந்தால் அது திருப்பி எங்கே எடுத்து வரும் பொழுது அதை ஏவி விட்டவர்கள், அதை ஆரம்பித்தவர்கள் நிச்சயமாக அதனால் லாபமடைகிறார்கள். ஆகவே நாங்கள் இந்த பொப்புலிசம் என்ற இந்த விடயம் எந்த அளவுக்கு எங்களை பொதுமக்களை தவறான வழியில் நடத்துகிறது, உண்மையான செய்திகள் உண்மையான இடத்தில் போய் சேருவதில்லை. இதை புரிந்து கொண்டு உண்மை சரி பார்ப்பவர்கள் ஓரளவுக்கு கவனமாக இருப்பார்கள், நிதானமாக இருப்பார்கள். ஆனால் இது எதையும் புரியாதவர்கள் திடீரென்று எல்லாவற்றையும் நம்பி இப்பொழுது பிரித்தானியாவில் கடந்த வருஷம் ஆட்சிக்கு இந்த இப்பொழுது உள்ள அரசாங்கம் அடுத்த 4 வருடத்தில் திருப்பி பதவிக்கு வருமா என்ற ஒரு பெரிய கேள்வி இப்பொழுதே வந்துள்ளது. அதை நைஜல் ஃபராஜினுடைய கட்சியை கூறுகிறார், அடுத்த முறை இவர்கள் பதவிக்கு இல்லை, அடுத்த பிரதமர் நானே தான் என்று. அப்போ அவருடைய அந்த கருத்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இருந்தாலும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அதனுடைய அந்த பவர்ஃபுல்னஸ் மக்களுடைய மனதை கருத்தை மாறும். சிலவேளை அவர் அவருக்கு வந்தா என்ன இப்படி நினைக்கிறவளும் இருக்கிறார். ஒரு முறை மாற்றித்தான் பார்க்க போமே அவர் வந்தா என்னன்று. இதே போன்ற கருத்துக்கள். ஆகவே நல்ல விடத்தில் இந்த பாப்புலிசம் எவ்வளவு தவறான முறையில் இயங்குகிறது என்பது இது ஒரு சின்ன உதாரணமாக பார்த்துக்கொள்ளலாம். நாங்கள் இந்த பதிவின் இறுதி கட்டத்தை நோக்கி கொண்டிருக்கின்றோம். வேண்டுமானால் மீண்டும் இதை பற்றி அடுத்த பதிவில் கூடுதலாக ஆராயலாம். ஏனென்றால் குடிவரவு, ஊடகவியலாளர் மற்றும் அரசாங்கம் இவை எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கின்றன. இதனால் பலவிதமான பொதுமக்கள் பல நாடுகளில் பலவிதமான பிரச்சனை எதிர்நோக்கி இருப்பது மட்டுமின்றி இந்த பாப்புலிசம் என்ற சாமான் கூட தற்பொழுது அநேகமாக உலகத்தில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு, அரசாங்கங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாகத்தான் தெரிகின்றது என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை நாங்கள் முற்றுப்பெறலாம் என்று யோசிக்கின்றேன். அந்த இறுதியாக இந்த அண்மை காலத்தில் நடந்த வெள்ளப்பெருக்கு போன்ற, இலங்கை போன்ற நாடுகள் நடந்த இந்த வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு போன்றத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் பற்றி மக்கள் அறிய நிறைவே ஆவலாக உள்ளார்கள். தினசரி அவர்கள் தொலைக்காட்சியை நோக்கி, வானொலியை நோக்கி, இந்த இணையதளங்களை நோக்கி வருகிறார்கள். இந்த நேரத்தில் கூட சில பிழையான தகவல் கூட அங்கே பரப்பப்பட்டு உண்மையில் அரசாங்கங்கள் விழுந்து உதவி செய்தாலும் இவர்கள் ஒன்றும் செய்யவில்லை, எங்களுக்கு உதவி பெறவில்லை என்று பிரச்சாரம் மூலமாக அறிவிப்பவர்கள் இருக்கிறார். யார் என்றால் முன்பு பதவியிலிருந்து இப்பொழுது பதவி இல்லாமல் இருப்பவர்களுக்கு இப்படியான தவறான செய்திகள் மூலம் தாங்கள் மீண்டும் ஆட்சியை பிடிக்கலாம் என்பது இதுவும் பாப்புலிசம் தான். இந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சில நாட்களுக்கு உதவி போகாமல் விட்டால் திடீரென்று சொன்னு பார்த்தீங்களே அவர்கள் உங்களை வந்து கவனிக்கவில்லை, அவர்கள் உங்கள் மீது அக்கறை கொள்ள, நாங்கள் வந்தால் உங்களுக்கு செய்வோம் என்று கூறும் அரசியல்வாதிகளுடைய சொல்லி இப்போ இலங்கையிலிருந்து சிறிதாக வெளியில் வரும்பொழுது எங்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறது. எல்லாம் இந்த பாப்புலிசத்தின் அடிப்படையில் இந்த பிழையான கருத்துக்களை கூறி மக்களை ஏமாற்றி எப்படியோ அரசியல் ரீதியாக அல்லது பொருளாதார ரீதியாக தங்களை பலப்படுத்துவதற்காக இதனை பயன்படுத்துகிறார் என்பது மக்கள் மத்தியில் நிச்சயமாக புரிந்திருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நிகழ்ச்சியில் நாங்கள் விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி.